फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிட்டிக்கான ஒன் லைனர் क्वेश्चंस தான் பார்த்துட்டு வரோம். அது சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ்க்கு ஏற்கனவே 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது தேர்ட் டேர்ம்ல உள்ள கடைசி லெசன். இந்த லெசனோட 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள பாலிட்டி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். சோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாலிட்டி ஒன் லைனர் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சாலை பாதுகாப்பு. இந்த சாலை பாதுகாப்புல முக்கியமான ஒன் லைனர்ஸ் மட்டும் தான் எடுத்துர்க்கேன். ஏனா மத்ததெல்லாம் ஒரு சாலையில நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், எப்படி இருக்கணும், நம்ம பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் சும்மா வாசித்து பாருங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு சாலையில வண்டி ஓட்டிட்டு போகணும்னா என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி அந்த சாலை விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எது இம்பார்ட்டனோ அது மட்டும் நம்ம இதில் பார்த்துட்டா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ சாலை பாதுகாப்பில் நம்ம மெயினாக கடைபிடிக்க வந்து டிராஃபிக் லைட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிராஃபிக் லைட்டில் என்ன கலர், 3 கலர் இருக்குது, சிவப்பு, மஞ்சள், பச்சை. சிவப்புனா நிற்கணும், போகக்கூடாது. மஞ்சள்னா கவனிக்கணும், நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது, அதாவது கலர்ஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்கிறது. அண்ட் பச்சைனா நம்ம போகலாம். ஸோ இதுதான் மெயினாக அந்த டிராஃபிக் லைட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து சாலை குறியீடுகள். இந்த சாலை குறியீடுகள் தான் வந்து நமக்கு அடுத்து நம்ம சாலை எப்படி இருக்க போகுது, அதில் வழி இருக்கா, இல்லை அங்கே பள்ளம் இருக்கா, இல்லை ஸ்பீட் பிரேக்கர் வருதா, ஸ்கூல் இருக்கா, இல்லை ரயில்வே ட்ராக் வருதா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த சாலை குறியீடுகளை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அப்போ சாலை குறியீடுகள்ங்கிறது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் ஆபத்துகள் குறித்து எச்சரிக்கவும் சாலை பயன்பாட்டாளருக்கான வழிகாட்டியாக விளங்குது. ஸோ சாலை குறியீடுகள் தான் நிறைய பேருக்கு, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ரோடுமே தெரிஞ்சிருக்காது இல்லையா, தெரியாத ரோட்ல போகும்போது அடுத்து என்ன வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த சாலை குறியீடுகள் நமக்கு முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நமக்கான ஆபத்துகள் குறித்த எச்சரிக்கையையும் கொடுக்குது. அடுத்து 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை வாகனத்தின் பின்னிருக்கையில் அமர்த்தல் வேண்டும். ஸோ கார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சீட்ல உட்கார வச்சுட்டு போகக்கூடாது சின்ன குழந்தைகளை. 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளா இருந்தாங்கன்னா பின்னாடி இருக்கையில அமர வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பைக்ல போறோம் அப்படின்னாலுமே வந்து குழந்தைகளை மோஸ்ட்லி பின்னாடி இருக்கையில அமர வச்சுட்டு போறதுதான் நல்லது. அடுத்து சாலையில இடப்பக்க ஓரத்துல தான் நம்ம செல்ல வேண்டும். நம்ம நாட்டு ரூல்ஸ் படி நம்ம இடப்பக்கம் தான் போகணும். அடுத்து இரவு நேரங்களில் வெளிர்நிற ஆடைகளை அணிய வேண்டும். ஏன் வெளிர்நிற ஆடைகள் அணியணும்னா இருட்டில் தெரியாது இல்லையா, லைட் கலர்ஸ் போட்டோம்னா தான் நம்மளை ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு நம்ம ஒரு வண்டி வருது அப்படிங்கிறது தெரியும் பைக்கில் போகிறவங்களுக்கு. ஸோ அதனால வெளிர்நிற ஆடைகளை இரவு நேரங்களை அணிஞ்சு வண்டி ஓட்டுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, மற்றது எல்லாமே ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் இந்த குறியீடுகள் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பார்க்கலாம், இது ரொம்ப முக்கியமானது. அதாவது கட்டாய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், அறிவுறுத்தும் குறியீடுகள்னு சொல்லி 3 வகையான போக்குவரத்து குறியீடுகள் இருக்கு. கட்டாய குறியீடுகள் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதாவது என்னன்னா சாலைகளில் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாதவைகள் பற்றிய விதிகள், கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியவை. இதெல்லாம் அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வட்ட வடியில கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பக்கம் போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுதான் அது மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 வழி கிடையாது, ஒரு வழி பாதை அப்படிங்கிறதுக்காக இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது என்னன்னா ரைட் டர்ன் பண்ணக்கூடாது, வலது பக்கம் திரும்பக்கூடாது. அதே மாதிரி இது இடது பக்கம் திரும்பக்கூடாது, யூ டர்ன் போடக்கூடாது, யூ திருப்பம் கிடையாது. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற குறியீடுகள். இன்னொன்று வந்து எச்சரிக்கை குறியீடுகள். அதாவது என்னன்னா அடுத்து என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோங்கிறத சொல்றது. இதை வந்து முக்கோண வடிவில் சொல்லியிருப்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டாய குறியீடுகள் எல்லாமே வட்ட வடிவில் இருக்கும், எச்சரிக்கை குறியீடுகள் எல்லாமே முக்கோணத்துல இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா குறுகிய பாலமா போகுது, அப்ப நம்ம போற ரோடு வந்து அடுத்து குறுகலா போகுது அப்படிங்கிறது. அடுத்து கிராஸ்னா என்ன அர்த்தம், 4 ரோடுகள் சந்திக்கக்கூடிய குறுக்கு சாலையாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி குழந்தைகள் போறது இருந்துச்சுன்னா பள்ளி இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் இருக்குதுன்னு அர்த்தம். இடது பக்கமா வளைவு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே எச்சரிக்கை குறியீடுகள் நமக்கு. இன்னொன்று வந்து அறிவுறுத்தும் குறியீடுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவில் இருக்கும், கலரே பாருங்களேன் ப்ளூ கலர்ல இருக்கும். அதாவது என்னன்னா திசைகள் மற்றும் சேர வேண்டிய இடங்கள் குறித்த தகவல்களை நமக்கு அறிவுறுத்துது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, பக்கத்தில் நமக்கு பெட்ரோல் பங்க் இருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி பெட்டு போட்டிருந்தாங்கன்னா மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு,
அதே மாதிரி வாகன நிறுத்தம் இருக்கு, பார்க்கிங் ஏரியா இருக்கு. இது வந்து ட்ரெயின் வரக்கூடிய நிலையமாக இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துது. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்டில் இருந்துச்சுன்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். முக்கோணமாக இருந்துச்சுன்னா எச்சரிக்கை குறியீடு, செவ்வகம்னா அறிவுறுத்தும் குறியீடு. அதிலே பார்த்தீங்கன்னா இந்த நீல நிற வட்டங்கள் நேர்மறை அறிவுறுத்தல்களாக சாலைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கும். அதாவது பாசிட்டிவா சொல்லக்கூடியது, நேர்மறை அறிவுறுத்தலாக. இந்த மாதிரி போட்டு ரவுண்டு போட்டு கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிவப்பு வளையங்கள் அல்லது வட்டங்கள் சாலையில் நாம் என்ன செய்யக்கூடாது என்பதவற்றை எதிர்மறை அறிவுறுத்தலுக்காக வழங்குகிறது. ஸோ இது வந்து 2 கலர்ஸ்ல நமக்கு சொல்றாங்க. அடுத்து பாதசாரிகள் கடக்கும் இடம், பெடஸ்ட்ரியன் கிராசிங்னு சொல்லுவாங்க. நடந்து போறவங்க ஒரு பெரிய சாலை வருது, டிராஃபிக்கான இடத்துல வந்து நம்ம கடக்கணும் அப்படின்னா அந்த பெடஸ்ட்ரியன் லைன்ல தான் போகணும். ஸோ டிராஃபிக்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் லைன்ஸ் போட்டு ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அந்த டைம்ல தான் நம்ம கடக்கணும். அதே மாதிரி சிக்னலை பார்த்து தான் கடக்கணும். பாதசாரிகள் கடக்கும் இடம் அப்படிங்கிறதுக்குன்னு சொல்லி சாலைகள்ல இந்த இடத்துல தான் கடக்கணும்னு சொல்லி எந்த நாட்டுல முதல்ல அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல தான் ஃபர்ஸ்ட் அமைக்கிறாங்க. 1934 பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னு சொல்றது 1934 பிரிட்டன்ல. சாலைகள் புள்ளிகளால் ஆன கோடுகளால் குறிக்கப்பட்டுள்ளன. நடைபாதைகளில் பெலிசா பேக்கன் என்று அழைக்கப்பட்ட ஒளி கம்பங்கள் அமைக்கப்பட்டன. இது பிரிட்டனின் போக்குவரத்து துறை அமைச்சர் எல் ஹோரி ஃபெலிசா, ஸோ அவரோட பேர்லயே அதுக்கு ஃபெலிசா பேக்கன் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த ஒளிக்கம்பத்துக்கு பேரு அவர்களின் பெயரில் அமைக்கப்பட்டது. ஜீப்ரா கிராசிங் எனப்படும் கருப்பு வெள்ளைகளால் ஆன பட்டைகள் கருப்பு வெள்ளை கோடுகளாக மாற்றமடைந்தன. 2ஆம் உலகப் போருக்கு பின் தான் ஜீப்ரா கிராசிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஜீப்ரா கிராசிங்கை உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாதசாரிகள் கடக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறத வந்து 1934 பிரிட்டன்ல அமைச்சிருக்காங்க. அண்ட் பெலிசா பேக்கன் அப்படிங்கிற ஒளி கம்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒளி கம்பங்கள் அமைக்கப்பட்ட அந்த பெலிசா பேக்கன்ங்கிறது யாருன்னா அந்த பேர் வந்து பிரிட்டனோட போக்குவரத்து துறை அமைச்சரோட பேர். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி ஒன்லைனர்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். நன்றி.